வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், யோகா ஆசிரியை கவிதா ஓம்குமார். எல்லாரோட வாழ்க்கையும் எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரி போகிறது இல்லைங்க. சில சமயம் ஒரு ஏற்றங்கள் இருக்கும், சில சமயம் இறக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேர் சின்ன வயசில் நல்லா ஒரு நல்ல சைல்டுஹுட் இருந்திருக்கும். ஆனால் இப்போ கல்யாணத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் சில சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில பேருக்கு சின்ன வயதில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் பட்டு அதுக்கப்புறம் நல்ல முறையில் இருப்பாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் ஜோதிட ரீதியா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தசா புக்தி அப்படிங்கிற பதில் தான் வரும். சரி, தசா புக்தினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ, இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறகுறாங்கன்னா முதல்ல அவங்க பிறந்தப்ப சந்திர தசை நடக்கும். அதற்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் ராகு, குரு, சனி, இப்படி தசா மாறின்ட்டே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த தசா நடக்கிறப்ப அந்த தசாநாதன் அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தசாநாதன் எப்படி இருக்காங்க, அந்த தசாநாதனுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையை எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. ஸோ இதுதான் அதோடைய உண்மையான காரணம். சரி, இதற்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதில் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தசாநாதன் அந்த லக்னத்திற்கு சுபரா பாவியா அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி அவர் எந்த ஆதிபத்தியம் வாங்குறாரு அப்படிங்கிறது இன்னொன்று. இதெல்லாம் நம்ம முழுவதுமாக பார்த்தா தான் நமக்கு அந்த தசை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சில சமயம் சில தசை ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கும். சில தசை ஒரு 20 வருடம், சுக்கிர தசையில் 20 வருடம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம குறுகிய காலம் சில தசை நடக்கும். சில பேருக்கு அந்த கஷ்ட காலம் கொஞ்சம் கம்மியான காலமாக இருக்கும். சில பேருக்கு அதே இது சுக்கிர தசையாக இருந்ததுன்னா ஒரு பெரிய அளவு சில சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல தான் சந்தோஷங்கள் வந்தாலும், இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்ல நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, சுக்கிர தசா நடக்குது, இப்போ அவங்க அந்த தசாவில் நல்ல நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கணும். 20 வருட காலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த தசா புக்திங்கிறது நம்ம வாழ்க்கையோடைய நிலைப்பாடை தீர்மானிக்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது. சரி, இப்போ எந்த மாதிரியான தசா புக்தி நமக்கு நடந்தாலும், நல்லதோ கெட்டதோ நமக்கு நடந்தாலுமே, நம்ம ஒரு யோக பாதையில் இருக்கிறப்போ, அதாவது யோக பாதைங்கிறது எப்போவுமே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது, தவம் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. அதாவது நம்ம நேர்மையான உண்மையான வாழ்க்கை ப்ளஸ் ஒரு மனதை அமைதிப்படுத்திக்க தெரிஞ்சதுன்னா எந்த தசா புக்தியிலையும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க முடியும். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து பலன் சொல்லப்படும். நன்றி.